This meeting is being recorded. இப்போ வந்து பிஃபோர் தட் உங்களுக்கு மட்டும் என்னங்கிறது சொல்லிடுங்க. நம்ம நார்மலாக வந்து இந்த 4 டாபிக்ஸ் கவர் பண்ணணும். மார்க்கெட்டிங், கோர் மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே வரும். எஸ்இஓ அப்படிங்கிறது வருங்க, கூகுள் ஆட்ஸ் வரும், மெட்டா ஆட்ஸ் வரும். ஸோ இந்த 4 மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் இதெல்லாம் கவர் பண்ணுவோம். இதுக்கு சப் டாபிக்ஸ் எல்லாம் நிறைய வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த எஸ்இஓவில் சர்ச் கன்சோல் அப்படிங்கிற ஒரு டூல் எடுத்துட்டு இருக்குங்க. ஸோ சர்ச் கன்சோல் அப்படிங்கிற டூல் என்ன அப்படின்னா, இது எல்லாமே வந்து நம்ம ஒரு எக்ஸல் ஷீட் இப்படி எழுதிட்டு வருவோங்க, ஹின்ஸ் மாதிரி எழுதிட்டு வருவோம். பிட்வீன் வெப்சைட் ஓனர் அண்ட் கூகுள். ஸோ சர்ச் கன்சோல்ங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ கம்யூனிகேஷன் டூல் பிட்வீன் வெப்சைட் ஓனர் அண்ட் கூகுள். ஸோ நம்ம ஒரு வெப்சைட் வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த வெப்சைட்ல நடக்கிற தப்பு இல்லை அந்த வெப்சைட்டுக்கு என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு வெளியில அப்படிங்கிறது எல்லாமே கூகுள் நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்லுங்க. ஏதாவது நம்ம வெப்சைட்ல ப்ராப்ளம் அப்படின்னா எப்படி கம்யூனிகேட் பண்ணும் கூகுள் நம்மள்கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த டூல் மூலமா கம்யூனிகேட் பண்ணும். ஸோ சர்ச் கன்சோல் அப்படிங்கிறத நீங்க போட்டீங்க அப்படின்னா, ஸோ இது ஆல்ரெடி நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணங்காட்டி டைரக்டா உள்ள போயிடும். ஸோ இப்போ கான்ஃபிகர் பண்ணல அப்படின்னா கான்ஃபிகர் பண்ணணும். எதுக்கு அந்த கான்ஃபிகரேஷன் அப்படின்னு நம்ம கேட்டீங்கன்னா, நீங்க தான் வெப்சைட் ஓனர்னு ஸ்க்ரீன். ஓகே சார். ஸோ இதுதான் இந்த சர்ச் கன்சோல். சும்மா கூகுளில் வந்து நீங்கள் சர்ச் கன்சோல் அடிங்க, அது உள்ளே போகும், லாகின் கேட்கும், உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா சர்ச் கன்சோலுக்குள்ளே வந்துடுவீங்க. ஏன்னா இப்போ மற்றவங்களோட வெப்சைட்டை போய் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க முடியாது. அதனால தான் கூகுள் நீங்கள் தான் அந்த வெப்சைட் ஓனருக்கு வெரிஃபை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அமேசானோட கம்யூனிகேஷன் கூகுளுக்கும் அமேசானுக்கு எப்படி இருக்குன்னு நான் போய் பார்க்கணும் அப்படின்னா என்னால் பார்க்க முடியாது. பிகாஸ் ஐ எம் நாட் அ ஓனர் ஆஃப் வெப்சைட் ஓனர் ஆஃப் அமேசான். அப்போ கூகுள் என்ன சொல்லுது, நீங்க தான் வெப்சைட் ஓனர்னா அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் எனக்கு. அது எப்படி ப்ரூஃப் தருதுன்னா, நான் ஒரு கோடு தர்றேன், உங்களோட சர்வர்ல வெப்சைட் மெயின்டைன் பண்ற ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல கொண்டு அந்த கோடை போடுங்க, உங்களுக்கு அந்த ஆக்சஸ் இருந்ததுன்னா நான் ஐ அக்ரி தட் யூ ஆர் த ஓனர் ஆஃப் தட் வெப்சைட் அப்படின்ட்டு கூகுள் சொல்றாங்க. ஸோ அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க இனிஷியலா வந்து இந்த சர்ச் அது மாதிரிங்க. ஆனா அது மாதிரி வந்து இந்த சர்வர்ல பண்றது. இப்போ ஆட் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டை வந்து நம்ம அதில் சர்ச் கன்சோலில் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. டொமைன் பேஸ்ட் ஒரு ஆப்ஷன், யூஆர்எல் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டொமைன் அப்படின்னா இந்த இமேஜ் வச்சே தெரியுது. நீங்கள் டொமைன் வைஸ் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அது கீழே வர்ற எல்லாமே சப் டொமைன்ல இருந்து எல்லாமே வந்து வெரிஃபைட் ஆயிரும், சர்ச் கன்சோலில் ஆட் ஆயிரும். யூஆர்எல் ப்ரிஃபிக்ஸ்னு வந்தீங்க அப்படின்னா எந்த யூஆர்எல் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் வர்றது மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதில் போய் appincoimbatore.com அப்படின்னு நான் ஒரு வெப்சைட் ஆட் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கிற mohan.appincoimbatore.com, டிஜிட்டல் marketing.appincoimbatore.com இந்த மாதிரிலாம் வந்து சப்டொமைன் சொல்லுவோம். இது எல்லாத்துக்குமே என்டையர் ப்ராப்பர்ட்டி வெரிஃபை ஆயிடும். சப்போஸ் நான் இதில் போய் பண்ணேன் அப்படின்னா appincoimbatore.comனு கொடுத்தேன்னா /Python கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் /Java கோர்ஸ் இந்த மாதிரி இதுக்கு அப்புறம் வர்றது, அந்த யூஆர்எலுக்கு அப்புறம் வர்றது மட்டும் வெரிஃபை ஆகும். ஸோ அதுதான். பட் நம்ம இதில் வெரிஃபிகேஷன் மெத்தட் மட்டும் மாறும். டொமைன் வெரிஃபிகேஷனில் போகிறப்ப யூஆர்எல் போகிறப்ப டொமைன் மாறும், வெரிஃபிகேஷன் மெத்தட் மாறும். நார்மலாக நம்ம இதுதான் எல்லாருமே பண்ணுவோம். https இன்னொரு இது பண்ணிட்டோம், லைவாக ப்ரொவைட் பண்ணிட்டோம். இப்போ ஆட் ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு https mohan.com. இப்போ நான் வந்து ஆக்சுவலாக mohan.com ஓனர்ஷிப் கிடையாது, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கண்டினியூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ வெரிஃபைங் ப்ராப்பர்ட்டி மோகன் அப்படிங்கிறது இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி mohan.comல அப்லோட் பண்ணுங்க, அப்போ நான் புரிஞ்சுக்கிறேன், நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிறப்போ ஆல்ரெடி நிறைய ஃபைல்ஸ் இருந்தங்காட்டி அந்த +1 2 3 அப்படின்லாம் வருது, ப்ராக்கெட்ல 9 இருக்கு. நீங்க இது என்ன பண்ணணும்னா இதை காப்பி பண்ணி கட் பண்ணிட்டு
பேஸ்ட் பண்ணிட்டு இந்த 9 ரிமூவ் பண்ணிடுங்க. அவசியம் இல்லை. 2-3 அதே நேம்ல அங்க இருக்கிறதுனால 1 2 3 வெர்ஷன் எடுத்துச்சு. நம்ம அங்க போறப்ப எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா கூகுள் வெரிஃபை பண்றப்ப வெறும் இந்த ஃபைல் நேம் மட்டும் தான் வராது. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் அதை போய் வெரிஃபை அப்படின்னு நான் கொடுக்குறேன். நான் எதுவும் அப்லோட் பண்ணல. அது வெரிஃபை அப்படின்னு நான் கொடுத்ததுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரிஃபை ஆகாது. ஓனர்ஷிப் வெரிஃபிகேஷன் ஃபெயில்ட். ஏன்னா கூகுள் could not find your site. Please check the you provided the correct URL for your property அப்படின்ட்டு கேட்குது. ஸோ இப்போ ஆப்பினோடது பார்ப்போம். நான் வந்து ஆல்ரெடி வெரிஃபை பண்ண சைட் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது மாதிரி வேற மெத்தட்ஸ் இருக்கு. கூகுள் அனலிட்டிக்ஸ் மூலமோ டேக் ஏதோ ஒரு மூலமா நீங்க வெரிஃபை பண்ணணும் தட் யூ ஆர் தட் ஓனர் அப்படிங்கிறதுக்கு காமிக்கிறது. ஸோ நம்ம இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணாதனால நம்ம அப்லோட் பண்ணாதனால வெரிஃபை ஆக மாட்டேங்குது. ஸோ ஜஸ்ட் ரிமூவ் ப்ராப்பர்ட்டி நான் சொல்லிடுறேன். இப்போ வெரிஃபை ஆன ப்ராப்பர்ட்டி appincoimbatore.com நம்மளோட வெப்சைட் அப்படின்னா ஸ்லாஷ் இப்போ நம்ம அந்த ஃபைலை எடுத்தோம் பார்த்தீங்களா, அதே ஃபைல் தான் என்டையர் சர்ச் கன்சோலுக்கு எல்லாத்துக்குமே வந்திருக்கு. ஸோ அதனால நான் அந்த ஃபைலை போடுறேன். காப்பி இங்கே தான் போட சொல்றாங்க. அதாவது ரூட் ஃபோல்டர்ல நம்ம டொமைன் எங்க இருக்கோ அந்த ஸ்பேஸ்ல .html அந்த ஃபைல் வந்து எக்ஸ்டென்ஷன். இப்போ அது அதே ஃபைல் நேம் கொடுத்ததுன்னா வெரிஃபைட்னு அர்த்தம். இப்போ அதே மாதிரி ஃபைல் வந்து இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபைல் வந்து mohan.comக்கு நம்ம கிரியேட் பண்ணிருந்தோம். ஆமா, அதனால வந்து இந்த சைட்ல இல்லை அப்படின்னு சொல்லுது. இப்போ இதுல இருக்கிற ஃபைல் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். அதனாலதான் வெரிஃபைட் அப்படின்ட்டு உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாம் கொடுக்காரு. ஸோ ஒரு சின்ன ஸ்டெப்பு தான். சர்ச் கன்சோல் டூல நீங்க ஆக்சஸ் பண்ணணும், உங்களோட வெப்சைட்டுக்கு பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணி அந்த டொமைன் ஆட் பண்ணி அது ஒரு ஃபைல் கொடுக்கும். அந்த ஃபைலை வந்து நீங்க சர்வர்ல அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா வெரிஃபை ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா வெரிஃபை ஆயிடும். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னு பாக்குறேங்க. ஜில ஆரம்பிச்சுட்டு அபிநயா ரக்ஷனா புரிஞ்சதுங்களா? அது புரியல. எது பண்றது புரியலன்னு சொன்னீங்க சார்? அந்த ஃபைலை சர்வர்ல அப்லோட் பண்றது உங்களுக்கு புரியல. ஓகே ஓகே. சர்வர் வந்து நார்மலா அந்த டெவலப்பர்ட்ட தான் அந்த ஆக்சஸ் எல்லாமே இருக்கும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிருங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா பண்ணுவாங்க அவங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே. நான் அந்த சர்வர் ஆக்சஸ் மட்டும் இல்ல நாளைக்கு ஞாபகப்படுத்துங்க. அந்த சர்வர் ஆக்சஸ் நான் வாங்கி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே சார். ஓகேங்களா? சரி, எப்படி அப்லோட் பண்றதுங்கிறது காமிச்சாருங்க ரியல் டைம்ல. இப்போ அந்த ஆக்சஸ் என்கிட்ட இல்ல. ஆப்பினோட ஆக்சஸ் நான் வாங்கிட்டு நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றப்பே சொல்லுங்க. இதே ஃபைல் அங்க எப்படி அங்க இருக்குது அப்படிங்கறத காமிச்சாரு, லைவா இருக்குங்கிறத காமிச்சாரு. ஓகே சார். பட் ஒரு சின்ன மெத்தட் தான். அதாவது ஒரு HTML ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு நம்மளோட சர்வர்ல கொண்டு போய் அந்த ஃபைலை அப்லோட் பண்ணோம் அப்படின்னா கூகுள் அங்கே போய் செக் பண்ணி பார்க்குது நம்மளோட சர்வர்ல அங்கே இருக்கு அப்படின்ட்டு. இருந்ததுன்னா வெரிஃபைடு, ஓகே யூ ஆர் த ஓனர் அப்படின்னு புரிஞ்சுக்குது. இல்லை அப்படின்னா யூ ஆர் நாட் த ஓனர் அப்படின்ட்டு விட்டுறதுங்க. ஸோ இதுதான் ஓனர் வெரிஃபிகேஷன். இப்போ வெரிஃபைட், அசியூம் தட் யுவர் சைட் இஸ் வெரிஃபைட். நம்ம ஆப்பின் கோயம்புத்தூர் வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குது. ஓவர்வியூ சில இது கொடுக்குதுங்க. இன்சைட்ஸ்ல சில டேட்டாஸ் கொடுக்குது. யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன், பெர்ஃபார்மன்ஸ், இது எல்லாமே கொடுக்குது. ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த டூல் மூலமா நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போங்க. ஸோ ஓவர்வியூல எகைன் உள்ள இருக்கிறத எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணி ஒரு இடத்துல கொடுக்குது. நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு ஒரு கிராஃப் கொடுக்குது. ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்ட்டு சில இது கொடுக்குதுங்க. இண்டெக்ஸிங் அப்படின்ட்டு எரர், நான் எரர் எப்படி கொடுக்குது, இதெல்லாம் கொடுக்குது. இன்சைட்ஸ் அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னா லாஸ்ட் 28 days, ஓகேங்களா, லாஸ்ட் 28 days ஆர் லாஸ்ட் 3 months அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 monthsல என்னன்னா 2,24,000 இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்ட்டு ஒன்று சொல்லுது. கிளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,050 கிளிக்ஸ்னு வருது. நான் இதெல்லாமே இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல இப்போ வரும், நான் சொல்றேன். இதை இந்த ரெண்டையும் நம்ம பார்ப்போம், இன்டெப்தா பார்ப்போம். இப்போ நம்மளோட கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல எது இருக்கு அப்படின்னா அதிகமான கிளிக்ஸ் வந்து இந்த ஹோம் பேஜுக்கு வந்துருக்கு. 1,630
கிளிக்ஸ் மேல கிளிக்ஸ் இருக்கு. 34% அப்போ இருக்கு. இந்த 3 monthsல கம்பேர் டு ப்ரீவியஸ் 3 monthsோட 34% நம்ம ஹோம் பேஜுக்கு கிளிக் அதிகமாயிருக்கு. அடுத்த எதுன்னு பாத்தீங்கன்னா 96% அப்போ இருக்கு. எதுக்கு? இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற ஒரு பேஜுக்காக. அதுக்கப்புறம் என்ன பேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிஎம்பி அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கு. அதுல 710. ஸோ எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா எதுவும் இல்லை, இது புதுசா நம்ம கிரியேட் பண்ணது. அதனால 209 கிளிக்ஸ் வந்து இதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி queries என்னென்ன queries எல்லாம் அப்படிங்கிறது வந்திருக்கு. டாப் கண்ட்ரீஸ் என்னென்ன சர்ச் பண்ணிக்கணும். இப்போ அதே தான் பெர்ஃபார்மன்ஸ் கீழே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். சர்ச் ரிசல்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. இந்த லெஃப்ட் சைட் மெனு வந்து ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். அதை நீங்க ஒரே பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம வெப்சைட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி எடுத்துட்டு வரோம் தான். ஸோ இப்போ பெர்ஃபார்மன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இது. லாஸ்ட் 24 hours, லாஸ்ட் 7 days, 28 days, 3 months, மோர்ல போனீங்கன்னா கம்பேர் ஆப்ஷன் இருக்கு. இந்த 3 monthsக்கும் ப்ரீவியஸ் 3 months, அதாவது முன்னாடி புரியுது சார், இதோட இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காண்டி கடைசி 3 monthsல எத்தனை பேர் கிளிக் பண்ணி எல்லாம் வந்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி 3 monthsல எத்தனை பேர் வந்திருக்காங்க. இப்போ லாஸ்ட் 3 months பார்த்தீங்கன்னா 4000 கிளிக்ஸ் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி அதாவது அக்டோபர், செப்டம்பர், ஆகஸ்ட் அந்த 3 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா 2600 தான் ஆயிருக்கு. அந்த டைம்ல இம்ப்ரெஷன்ஸ் இவ்வளவு வந்திருக்கு. இப்போ இப்போ இந்த 3 மாசமா நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பிரிச்சு வந்து அவங்க கொடுக்குறாங்க. நீங்க அது கம்பேரிசன் வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டேட்டா வேணுமோ அது மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கம்பேரிசன்ல நான் எடுத்துறேன். ஃபில்டர் ஆப்ஷன் சார் உங்களுக்கு வேண்டாம் 3 months. ஏன்னா 6 months ரொம்ப அதிகமான டேட்டா நிறைய வரும். அதை வச்சு நம்ம இவாலுவேட் பண்ண முடியாது. சீசன் டைம் எல்லாமே வந்திருக்கும். ஒரு டைம்ல அதிகமாகும், ஒரு டைம் குறைவாகும். ஸோ அதனால நம்ம 3 monthsங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 monthsல வந்து எப்படி எடுப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 4 இது கொடுக்குறாங்க. டோட்டல் கிளிக்ஸ், டோட்டல் இம்ப்ரெஷன்ஸ், ஆவரேஜ் சிடிஆர், ஆவரேஜ் பொசிஷன். நம்ம இதில் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு பிஸ்னஸ்க்கே நீங்க எடுத்தீங்கன்னா இதை வச்சு நம்ம பண்ணலாம். இம்ப்ரெஷன்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்ஸ், அடுத்தது சிடிஆர் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். 2,24,000, அதாவது கேங்கிறது 1000 போட்டீங்க அப்படின்னா 2,24,000 இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு. அதுல வந்து கிளிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4050 கிளிக்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ்னா என்ன? இப்போ நம்ம வந்து இது எல்லாமே சர்ச் கன்சோல்ல இருந்து கூகுள் கொடுத்துருக்கிற ஒரு கம்யூனிகேஷன் டூல். கூகுளில் மட்டும்தான் இது. ஸோ கூகுளில் இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் எக்ஸாம்பிள் இப்போ நான் தேடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி யாரோ ஒருத்தருக்கு தேடுறாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னா இப்போ நம்மளோட வெப்சைட் இங்கே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆப்பிள் டெக்னாலஜி அப்படிங்கிறது சர்ச் ரிசல்ட்ஸ்ல இங்கே வந்திருக்கு. இது கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா மேபி ஃபர்ஸ்ட் பேஜோ செகண்ட் பேஜ்லோ ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட யூஆர்எல் வந்து வந்துருக்கும். ஆப்பிள் டெக்னாலஜிங்கிற ஒரு யூஆர்எல் வந்து அப்ப இது என்னன்னா இதையெல்லாம் வந்து அது இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கறத கணக்கெடுத்துக்கு. ஓகேவா? ஸோ இம்ப்ரெஷன்ஸ் எத்தனை தடவை நம்ம வெப்சைட் சர்ச் ரிசல்ட்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல வந்திருக்கு, யூனிக்கா அட்லீஸ்ட் ஒரு தடவை வந்திருக்கு ஒரு சர்ச்சுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நல்லா புரிஞ்சுங்களா அபிநயா? இம்ப்ரெஷன்ஸ் ஏதோ ஒரு சர்ச் queryக்கு நம்மளுக்கே தெரியாது இந்த சர்ச் கஸ்டமர் தேடி இருக்காங்க, ஆனா நம்ம வெப்சைட் வந்து ஃபர்ஸ்டா வரணும்னு கிடையாது, ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரணும்னு கிடையாது, ஏதோ ஒரு பேஜ்ல நம்மளோட வெப்சைட் யூஆர்எல் அங்க இருந்தது அப்படின்னா அது வந்து இம்ப்ரெஷன்ஸ்ல உங்களுக்கு கவுண்ட் ஆயிடும். ஜஸ்ட் ஒன் டைம் என்ட்ரி பண்ணிருந்தாவே இம்ப்ரெஷன்ஸ்ல வந்து அப்ப என்ன ஆகுது வந்து 2,24,000 இந்த 3 மாசத்துல இப்ப ஜனவரி, டிசம்பர், நவம்பர்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 மாசத்துல ஏதோ ஒன்று சர்ச் பண்ணிருக்காங்க. 2,24,000 தடவை நம்ம வெப்சைட் வந்திருக்கு, சர்ச் டிஸ்பிளே ஆயிருக்கு. கிளிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2,24,000 தடவை இந்த 3 மாசத்துல 4,050 தடவை நம்ம வெப்சைட்டை கிளிக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம யோசிக்கலாம், என்ன சார் நம்ம 2 லட்சம் பேர் வந்திருக்கு, 2 லட்சம் தடவை நம்ம வெப்சைட் வந்திருக்கு, ஆனா கிளிக் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 4,000 தான் அப்படிங்கிறப்ப ஏன் கிளிக் பண்ணிருக்க மாட்டாங்க?
அந்த மைண்ட் அந்த எமர்ஜென்சில என்ன தோணுதோ அவர் தான் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் யூஸ் பண்ணி நான் எனக்கு கிளிக் பண்ணணும்னு தோணாது, நான் பண்ணாம இருப்பேன். இந்த கோர்ஸ் வேணும்னு சொல்லி நான் தேடி வந்துருக்கேன். அப்போ இல்லாங்கிறப்ப செக் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அது ஒன்று சார்ஜ். வேற என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க? ரெலவன்சி நம்ம தேடினதுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகல, நம்ம ஒன்று தேடுறோம், இந்த வெப்சைட் வேற ஏதோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னு மூணு பேஸ் பண்ணி ரெலவன்சி பேஸ் பண்ணி. அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் திங்க் பண்ணி பாருங்க. சர்ச்ல வந்து நம்ம வெப்சைட் முன்னாடி வரதாவது ஸோ என்ன ஆகும்னா, நம்ம முன்னாடி வரல அப்படின்னா வேற யாராச்சும் முன்னாடி இருக்கவங்க கிளிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்க வந்து 10 பேஜ் 20 பேஜுக்கு வெப்சைட் போயிட்டே தான் இருக்கும். கூகுள்ல போனீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா 10வது பேஜ்லங்கிறப்ப யாரும் போய் பார்க்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கிறதா பார்ப்பாங்க. அதுல ஒரு 2-3 கிளிக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்தாலும் 3 இருக்கணும் அன்னைக்கு, இல்ல ரெலவன்சி மேட்ச் ஆனா மட்டும் தான் கிளிக் பண்ணுவாங்க. ஸோ இல்ல அப்படின்னா இம்ப்ரெஷன்ஸ்ல நம்ம வந்துருவோம், கிளிக்ல நம்ம வர மாட்டோம். அப்ப இந்த கிளிக் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிடிஆர் சொல்லுவோம், கிளிக் த்ரூ ரேட். கிளிக் த்ரூ ரேட் அதாவது 100 பேருக்கு எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் இம்ப்ரெஷன்ஸ் ஸ்டார் 100 அப்படின்னா 1.8. அதாவது 100க்கு கிட்டத்தட்ட 2 பேர் நம்மளோட இதை கிளிக் பண்றாங்க. 100 தடவை நம்மளோட வெப்சைட் ஏதோ ஒரு இடத்துல அப்பியர் ஆகுது, 2 தடவை க்ளோஸ் டு 2 டைம்ஸ் பீப்புள் ஆர் கிளிக்கிங் அவர் வெப்சைட். ஸோ இந்த இடத்துல நீங்க பாருங்க, இப்போ 1.8 வரும். இப்போ இந்த 1.8 எப்படி வந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இம்ப்ரெஷன்ஸ் இன்டூ 100. ஆவரேஜ் பொசிஷன் போறவங்க 10.5. அதாவது டெஸ்க்டாப், மொபைல் இது எல்லாத்துலேயும் வந்து ஒரு தடவை முன்னாடி வருவோம், ஒரு தடவை பின்னாடி போவோம், இப்படியெல்லாம் வர்றப்ப 10வது பொசிஷன்ல நம்ம இருக்கோங்க. ஸோ மேபி நம்ம ஃபர்ஸ்ட் 3 பொசிஷன்ல இருந்திருந்தோம்னா கிளிக் ரேஷியோ இன்னும் அதிகமாயிடும். அது கிளிக் பண்ணாலும் அதே மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் வந்துருங்களா? ஃப்ரண்ட் பேஜ்ல வந்துடும். 10 இதுக்குள்ள இருந்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்குள்ள வந்துடும். ஸோ அப்போ முன்னாடி இருந்தோம் அப்படின்னா நம்மளே கிளிக் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு. நம்ம பின்னாடி இருக்கிறோம் அப்படின்னா கிளிக் பண்ண மாட்டாங்க. கிளிக் பண்ணலைன்னா நம்மளுக்கு கான்டாக்டே பண்ண மாட்டாங்க நம்மளே. என்ன அதுதான் SEO அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நம்ம பண்ணக்கூடிய. கூகுள் எதை வச்சு அவங்க முன்னாடி காமிக்கிறாங்க, 100 பேர் இங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி தர ஆள் கோயம்புத்தூர்ல இருக்காங்க, எப்படி 10 பேர்த்த காமிக்கிறாங்க, அந்த 10 பேர்த்துல நம்ம ஒருத்தவங்க வரணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி படிக்கலாம் SEO அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த டூல்ல என்ன நடந்திருக்குங்கிறத இன்ஃபர்மேஷன் சொல்லுது. ஸோ நம்மளோட வெப்சைட் வந்து இவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு, இவ்வளோ கிளிக் பண்ணியிருக்காங்க, ஆவரேஜ் பொசிஷன் இது அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இந்த ஆவரேஜ் பொசிஷன் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கிளிக்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஆவரேஜ் பொசிஷன் பின்னாடி போக போக கிளிக்ஸ் வந்து உங்களுக்கு குறைஞ்சிட்டே வரும். இது போக வந்து என்ன சொல்றாங்க, சர்ச் டைப் வெப் அப்படின்ட்டு இருக்கு, இமேஜஸ்ன்னு இருக்குங்க, வீடியோ, நியூஸ் எதுல எல்லாம் சர்ச் பண்ணாங்க அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு. அதே மாதிரி ஆட் ஃபில்டர்னு போனீங்கன்னா query பேஸ்ட், பேஜ் பேஸ்ட், கண்ட்ரி, டிவைஸ் இதெல்லாம் வந்து இதெல்லாமே அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கணும். இப்போ நீங்கள் நார்மலாக நான் அடிஷ்னலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து கூகுளில் நம்மளுக்கு கிடைச்சது. இந்த டேட்டா வந்து நம்மளுக்கு கிடைச்சது. அதாவது எவ்வளோ 4050 கிளிக்ஸ் நடந்தது. இப்போ இந்த கிளிக்ஸ் நடந்ததுன்னா என்ன ஆகும், வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே போகிறாங்கன்னு அர்த்தம். கிளிக்ஸுங்கிறது என்னது, வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது பார்ப்பாங்க. கிளிக் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். மூடு இருக்கணும், ரெலவன்சி இருக்கணும், முன்னாடி இருக்கணும். அப்படி இருந்து உள்ள வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதே மூட் இருக்கணும், அவங்க ரெலவன்சி இப்போ மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. நம்ம எதிர்பார்த்தது ஒன்று இவங்ககிட்ட அது இல்லை அப்படின்ட்டு விட்டுட்டு போனாலும் போயிடுவாங்க. ஸோ உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த டீட்டெயில்ஸ் கிடைச்சாதான் நான் கூப்பிட்டு பேச முடியும். இந்த மாதிரி நீங்கள் என்கொயரி பண்ணிருந்தீங்க, இதெல்லாம் நாங்கள் சொல்லித்தரோம், டெமோ வந்து அட்டன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் எது சொல்கிறோமோ இதெல்லாமே பண்ணும். அப்போ இந்த போர்ஷன் நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் லீட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி வந்து ஒரு பர்சனோட மொபைல் நம்பர் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா வி கால் இட் அஸ் அ லீட். அந்த லீடு தான் நம்ம கூப்பிட்டு பேசலாம் பண்ண முடியும். அப்போ உள்ள வர வச்சுறதே இந்த போர்ஷன்ல வந்துடுறாங்க. 4050 பேருக்கு உள்ள வர வச்சிட்டோம். அப்ப வர வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். 4050 பேர் அந்த மாதிரி ஃபில் பண்ணி வந்திருக்காங்க. ஃபில் பண்ணி வந்திருக்காங்க. கிளிக்ஸ்
உள்ள வந்து என்ன பண்றாங்க, லீட் எவ்வளவு போடுறாங்க, எவ்வளவு லீட்ஸ் டோட்டலா வருது அப்படின்ட்டுங்க. இது வந்து லீட் கன்வர்ஷன் பர்சன்டேஜ் அப்படின்னு இங்க வைக்கிறோம். சரி, இது வந்து சர்ச் கன்சோல் தர்றது இல்லை, நான் உங்களுக்கு பிசினஸ் எப்படி நடக்குது அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ ஆப்பிள் டெக்னாலஜி எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் ஆப்பிள் டெக்னாலஜி எடுத்துட்டீங்கன்னா, கூகுளில் மட்டும், சோஷியல் மீடியாவில் இதில் கணக்கு இல்லை, கூகுளில் மட்டும் இவ்வளோ கிளிக்ஸ் நடந்திருக்கு. இந்த இவ்வளோ கிளிக்ஸ் என்ன ஆகுது, இந்த 3 மாசத்துல வெப்சைட்டுக்குள்ள தான் போறாங்க. ஏன்னா வெப்சைட் கிளிக் இது எல்லாமே. வெப்சைட்டுக்குள்ள போனோடனே ஒருவேளை எவ்வளோ லீடு வந்திருக்கலாம், ஒரு 3 மாசத்துக்கு 4000 கிளிக்ஸ் நடந்திருக்கு, மாசம் 1000 கிளிக்ஸ் நடக்குது அப்படின்னா கரெக்டுங்களா? 1000 பேர் வெப்சைட்டுக்கு வர்றாங்க. இந்த 1000 பேர்ல எத்தனை பேர் லீடு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு நல்ல இதில் எடுத்துக்கிறாங்க, ஒரு பாசிட்டிவ் நோட்ல ஒரு 100 லீடு வந்து ஒரு மாசத்துக்கு வரும். அப்போ 3 மாசத்துக்கு 300 லீடு வரும். அப்போ இங்க கன்வர்ஷன் பர்சன்டேஜ் எவ்வளோ, எத்தனை பேர் வெப்சைட்டுக்குள்ள வர்றாங்க, எவ்வளவு லீடு வருது அப்படின்னா, ஸோ நம்பர் ஆஃப் லீட்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் ஸ்டார் 100 போட்டீங்க அப்படின்னா 7.4%. அதாவது 100 பேர் வெப்சைட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா 7 பேர் வந்து என்கொயரி சப்மிட் பண்ணிட்டு போயிடுறாங்க. நான் போட்டது நல்லா வராது லீட்ஸ் அப்படின்னு. அப்ப 7 பேர் அப்படிங்கறது நீங்க கணக்கு வச்சீங்கன்னா, இப்ப நீங்க அடுத்தது என்ன நடக்கும், இந்த லீடு நம்ம ஜெனரேட் பண்ணிட்டோம், 7 பேர் உள்ள வந்துட்டாங்க, சேல்ஸ் பர்சன்டேஜ். இப்ப இந்த ரெண்டும், இது வந்து கூகுள்ல நடக்குது, இது வந்து வெப்சைட்ல நடக்குது, இது வந்து ஆஃப்லைன்ல நடக்குது. இப்போ நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம் ஆப்பிள் டெக்னாலஜிக்கு அப்படின்னா, இந்த 100 பேர் அது 7 பேர் 300 லீட் இருக்கு பாத்தீங்களா, இதை கொண்டு யார்கிட்ட கொடுப்போம், அந்த சேல்ஸ் டீம் மேம் இருக்காங்களா அவங்ககிட்ட கொண்டே நம்ம கொடுப்போம், பாருப்பா இப்படி ஒரு என்கொயரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிதான் வரும் நம்மளுக்கு. நம்ம சிஆர்எம்ல கலெக்ட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாதிரி லீட் வந்து நம்மளுக்கு வரும், அந்த லீட் டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். அந்த லீட் எடுத்து நம்ம வந்து சேல்ஸ் டீமுக்கு கொடுத்துட்டோம். 300 பேர்த்த நான் கொடுத்துட்டேன். சேல்ஸ் டீம் 100 பேர்த்த நான் மந்த்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பர்சன் இவங்க தான், இவங்களோட ஃபோன் நம்பர் இது, இந்த கோர்ஸுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்றாங்க. அதை நான் கொடுத்தனே 100 பேர்த்துல அவங்க எத்தனை பேர்த்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ண வைப்பாங்க அப்படிங்கிறத நான் ஒரு எக்ஸாம்பிள் 10ன்னு நான் போடுறேன். அப்ப 3 மாசத்துக்கு 30 பேர்த்த ஜாயின் பண்ண வைப்பாங்க. அப்ப இவங்களோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 டிவைடட் பை 300 ஸ்டார் 100, 10%. அதாவது 100க்கு 10ன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 10% அப்படிங்கிறது வரும். அப்ப இவங்க என்ன ஆகுது பாருங்க, இந்த பிசினஸ் நடக்குது. கூகுள்ல நம்ம வர்றோம், கூகுள்ல அப்ப நீங்க கிளிக் பண்ணவங்க இத்தனை பேரு, ஸோ வெப்சைட்ல வந்து லீடு போடுறவங்க இத்தனை பேரு, அந்த லீடு எடுத்து நம்ம கொடுக்குறோம் ஆஃப்லைன்ல. இது இன்டர்நெட், இதெல்லாமே இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகுது, வெப்சைட்டும் இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிருக்கு, கூகுளும் இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிருக்கு. இது வந்து நான் எடுத்து ஆஃப்லைன்ல நான் மேடம் இந்த நம்பர் கொடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் யாருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, பட் அப்ராக்சிமேட்டா இந்த பர்சன்டேஜ் போட்டோம்னா 10 பேர் வந்து ஜாயின் பண்றாங்க. அப்போ உங்களோட பிசினஸ் எப்படி நடக்குது, இந்த 10 பேர் இன்டூ 30,000 ஆவரேஜா நம்ம வைக்கிறோம் அப்படின்னா 3 lakh பிசினஸ் வந்து உங்களுக்கு நடக்குது. 3 lakh வந்து மந்த்லி அப்படிங்கிறது, மந்த்லி 10 பேர் 30,000 ஓடணும்னா 3 லட்சம், 3 மாசத்துக்கு 9 லட்சம் ரூபாய் பிசினஸ் நடக்குது. இப்ப இது ஒரு டேட்டா என்ன நடக்குது, கூகுள்ல நம்ம எத்தனை தடவை வர்றோம், எத்தனை பேர் கிளிக் பண்றாங்க, கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வெப்சைட் போறாங்க, வெப்சைட்ல எத்தனை பேர் என்கொயரி சப்மிட் பண்றாங்க, அந்த என்கொயரி எடுத்து சேல்ஸ் டீமுக்கு கொடுக்குறோம், அவங்க எத்தனை பேர்த்த ஜாயின் பண்ண வைக்கிறாங்க, அது மூலமா எவ்வளவு ரெவென்யூ வருதுங்கிறது ஒரு ப்ராசஸ், ஒரு கம்ப்ளீட் லைஃப் சைக்கிள் பேஸ்ட் ஆன் கூகுள். ஏன்னா நம்ம சோசியல் மீடியால என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் இது சொல்லுங்க. ஸோ இந்த ப்ராசஸ்ல இப்போ உங்க மேனேஜர் இருக்காரு, அந்த கம்பெனி ஓனர் இருக்காங்க, எனக்கு வந்து சேல்ஸ் என்னது இவ்வளவுதான் நடந்திருக்கா, 10 பேர் தான் ஜாயின் பண்ண முடியுமா, ஏன் 15 பேர்த்த பண்ணல, 3 லட்சம் தான் உன்னால பண்ண முடியுமா, ஏன் 5 லட்சம், இப்படி கேள்விகள் வந்து கேட்பாங்க. உடனே இந்த சேல்ஸ் டீம் என்ன சொல்லுவாங்க, சார் எனக்கு வந்த லீடே கம்மி, இல்ல வந்த லீடு சரியில்லை, 2 தான் சொல்லுவாங்க. வந்ததே டோட்டலா மாசம் 100 லீடு எனக்கு வருது 10ல, இல்ல அந்த 100 லீட்ல பாத்தீங்கன்னா எல்லாம் சரியில்லாத லீடு, என்கொயரி பண்ணிட்டு தெரியாம பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்றாங்க லீடு அப்படிமா. உடனே மேனேஜர் என்ன பண்ணுவாரு, அந்த ஓனர்
நேரம் இந்த மார்க்கெட்டிங் யார் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களை கூப்பிடுவார், யார் எஸ்சிஓ பண்றீங்களோ அவங்களை கூப்பிடுவார். ஏன்ப்பா நீங்க வந்து லீடு அதிகமா தரலாமல்ல, ஏன் 100 லீடு தான் தர்றீங்க, இல்ல கரெக்டான லீடை கொடுக்கலாம்ல, ஏன் தப்பான லீடு அவங்க கொடுக்கறது இல்லை. ஏன்னா வெப்சைட் போய் தான் வருது. இருந்தாலும் என்ன ஆகும்னா மார்க்கெட்டிங் குவாலிஃபைட் லீட் நம்ம சொல்லுவோம், அது பேர் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அப்போ உடனே இந்த சேல்ஸ் டீம் சொன்னோன்னே இங்கே மேனேஜர் இங்கே கேட்குறாரு, ஏன் லீட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க எனக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த சினாரியா வந்து லீட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு மார்க்கெட்டிங் டீம் சொல்லுவாங்க. உடனே ஒரு சினாரி எப்படி பண்ணணும்னு என்ன பண்ணுவாங்க, இந்த 2,24,000 ஓகே, இது மோசம் கிடையாது, ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 80,000 பக்கம் வந்துருது. ஸோ இங்க வர்ற கிளிக்ல இந்த நம்பரை பார்ப்பாங்க. ஏன் 100க்கு 2 பேர் தான் கிளிக் பண்றாங்க, 3 பேர் ஏன் பண்ணக்கூடாது, இல்ல 4 பேர் ஏன் பண்ணக்கூடாது, இது எல்லாருமே யோசிக்கிறது. ஸோ அப்போ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் வந்து 2 பேர்த்த கிளிக் பண்ண வைக்கிற இடத்துல 3 பேர்த்த கிளிக் பண்ண வைக்கணும். 3 பேர்த்த நீங்க கிளிக் பண்ணாவே நீங்க என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க, இந்த நம்பர் வந்து 100க்கு 2 பேர் பண்ணா இவ்வளோ. சப்போஸ் 100க்கு 3 பேர் பண்ணாங்க அப்படின்னா இந்த நம்பர் வந்து ஒரு 5,000 வச்சுக்கோங்க, 6 சம்திங். ஓகே, டபுள் 4 அப்படின்னா டபுள் 8,000, 6,000 சம்திங் வரும். நம்ம 6,015 போடலாம். இப்போ இந்த 6,000 போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா பழைய பர்சன்டேஜ் 7% பார்த்தீங்களா, அதே மெயின்டைன் பண்ணாலும் கூட இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 400 லீடு வருதுன்னு வச்சுக்கோங்க, நான் எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணல, இங்கே அதிகமாச்சுன்னா இங்கே அதிகமாகும். 7 மெயின்டைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 150 லீடு அதிகமாகுது. இந்த 150 லீடு இங்கே வரும், இந்த 150 லீடு அதிகமாகிறதுனால 450 வரும். இங்க சேல்ஸ் பர்சன்டேஜ் வந்து 10 பண்றாங்க அப்படின்னா 48 or 45 ரவுண்ட் அப் பண்ணுது 10. அப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க, இந்த ஒரு இடத்துல மட்டும் இம்ப்ரெஷன் அப்படியே இருக்கு, கிளிக்கை மட்டும் அதிகம் பண்றோம். நம்ம அதிகம் பண்றதுனால ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து எவ்வளவு பண்றோம், நம்ம 2.8 பண்றோம், 1 அதிகம் பண்றோம். 1 அதிகம் பண்றதுனால இவ்வளவு கிளிக்ஸ் அதிகமாகுது, இவ்வளவு கிளிக்ஸ் அதிகமாகிறதுனால இவ்வளவு லீட் அதிகமாகுது. வேற எந்த சேஞ்சஸ் நம்ம பண்ணல, இவ்வளவு லீட் அதிகமாகிறதுனால அவங்க 100 பேர்த்த கொடுத்தா 10 பேர்த்த கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. நான் 150 பேர்த்த நான் கொடுக்குறேன் அப்படின்னா 45 பேர்த்த அவங்க கன்வெர்ட் பண்ற மாதிரி ஆகுது. அப்ப 45 பேர் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 15 ஆகுது. அப்ப இங்க 18க்கு பதில 15 நம்ம போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.5 லட்சம் ரூபாய் பிசினஸ் பண்றோம். ஸோ இப்படிதான் ஒரு பிசினஸ்ல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நம்ம திங்க் பண்ணுவாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா நம்ம பிசினஸ் எடுக்கணும்னா லீடு அதிகப்படுத்தணும்பாங்க. லீடு அதிகப்படுத்தணும் அப்படின்னா அந்த கிளிக் பண்றதை அதிகப்படுத்தணும். இப்ப ஏன் கிளிக் பண்ணல, அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மூடு சரியில்லாம இருக்கலாம், ரெலவன்சி இல்லாம இருக்கலாம். இந்த மூடு சரியில்லாத நம்ம கையில் இல்லை, அவங்க எங்கேயோ திருப்பூர், ஈரோடு எங்க வேணாலும் உட்காந்து பார்ப்பாங்க, அந்த மூடு நம்மளுக்கு தெரியாது. ரெலவன்சி நம்மளுக்கு தெரியாது, உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, நம்மகிட்ட அது கொடுக்க முடியல அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த ஆவரேஜ் பொசிஷன் ஒன்று இருக்கு. நம்ம ஒருவேளை செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ் இருந்தானா அது நம்ம தப்பு. அப்ப நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜுக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த இதை பண்ணணும். ஸோ அப்ப இந்த டூல் இருக்கிறதுனால நம்மளுக்கு சில டேட்டா கிடைக்குது. இந்த டேட்டா வச்சுட்டு நம்ம எடுக்கக்கூடிய ஆக்ஷன் என்னன்னா பொசிஷனை முன்னாடி கொண்டு வரணும். அதுதான் வந்து லாஜிக். அந்த கொண்டு வர்றதை பத்தி படிக்கிறது தனி ப்ராசஸிங். இந்த டூல் வந்து இந்த டேட்டாவை மட்டும் கொடுக்குது. இது மூலமா நான் இப்படி எல்லாம் மாத்தலாம் அப்படிங்கறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ரக்ஷனா, அபிநயா புரிஞ்சுங்களா? Am I audible, sir? இப்பதான். Yes sir, புரிஞ்சுது. ஓகே. ஸோ ஏன்னா நம்ம நீங்க சர்ச் கன்சோல் படி பார்த்தா இதோட முடிஞ்சிருங்க. நான் வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு பிஸ்னஸ் ஆங்கிள் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இப்படிதான் வந்து நடக்கும். ஸோ அல்டிமேட்டா உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா லீட் இன்க்ரீஸ் பண்ணி தான் கேட்பாங்க. நீங்க உடனே மார்க்கெட்டிங் டைம் என்ன ப்ராக்டிக்கலா இன்னொன்று நடக்குங்க. மார்க்கெட்டிங் டைம் என்ன சொல்லுவாங்கன்னா ஓனர்கிட்ட, சார் நான் வந்து நல்ல லீடு தான் கொடுத்துருக்கேங்க, இண்டஸ்ட்ரியில 1.8 தான் நல்ல பர்சன்டேஜ், கன்வர்ஷன் பர்சன்டேஜ். சார் இவங்க வந்து சேல்ஸ் வந்து ஒரு என்கொயரி வந்ததுக்கப்புறம் உடனே கூப்பிடல, இவங்க டெமோவே அரேஞ்ச் பண்ணல, இவங்க வந்தவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸே பண்ணல, இதனால கூட சேல்ஸ் போயிருக்கலாம்ல சார், அவங்க உடனே திருப்பி அனுப்புவாங்க. ஸோ அதனால இது ரெண்டும் வந்து ப்ராக்டிக்கலாக சண்டை போட்டே இருக்கிற டீம் தான்.
மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்டு இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடணும். இப்போ இந்த ஸ்டாண்டர்டெல்லாம் வேணும்னா ChatGPT நம்ம எல்லா இடத்துலையும் ஏஐ யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் ChatGPTயில் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஸ்டாண்டர்ட் பர்சன்டேஜ் அப்படின்ட்டு. ஒரு 4 days முன்னாடி தான் நான் எடுத்தேன். ஆனால் யூஸ் பண்ணவே இல்லைங்க. ChatGPT யூஸ் எனக்கு தெரியவே இல்லைங்க. சரி சரி சரி. வேற ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான்னு நான் வெப்சைட்லேயே போக மாட்டேன், போகணும் எந்த இது யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து ஆஃபீஸ் வரணும், ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிருந்தேன். அப்போ ChatGPT ஆப்புங்கிறது ஃப்ரெண்டு சொன்னான். அதில் உனக்கு தேவையான நான் வந்து டிஎன்பிசி எக்ஸாமுக்கு நான் படிச்சு இருக்கேன் சார். ஓகே ஓகே. அதுக்கு டிகிரி வேணும்னு கேட்டாங்க. நம்ம டிகிரி வேணும்னு கேட்டால் ஈவோ எக்ஸாம் டிகிரி தேவையில்லை நாங்கள் ஒருத்தர். அப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு போய் நான் அதில் போய் சர்ச் பண்ணுறப்ப தான் எனக்கு கொஞ்சம் கொடுத்துச்சு. அப்போ நம்ம என்ன தகவல் கேட்டாலும் உடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய வில்லேஜில் மேக்ஸிமம் வந்து 15 வார்டு இருக்குது சார். நான் வந்து எக்ஸாம்பிள் சிம்பிளாக ஒரு கொஸ்டின் ப்ரெடிக்ஸ் மட்டும் அது எப்படின்னா அந்த ஊரில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் மெம்பராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மெம்பராக இருக்காங்கன்னா அவங்க வந்து இல்லை வேற ஏதாவது சிம்பிள் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஒரு அவங்க இருந்து ஒரு நல்ல செய்கிறதுக்கு போகிறாங்க சரிங்களா. ஆனால் வந்து ஒரு படிக்கிறவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. படிக்கிறவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை பற்றி என்னன்னே தெரியாது, பணம் இருக்கவங்க உள்ளே போயிடுறாங்க. ஆனால் ஒரு நல்லது செய்ய போகிறது இல்லை. சிம்பிள் காமனானதான், பொதுவாக தான் பேசுகிறேன். ஆனால் வந்து அந்த மெம்பர்னா என்ன ஏது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் எடுத்தேன். அப்போ நான் கொஸ்டினாக ப்ரிப்பேர் பண்ணேன். இப்போ அவங்களோட செயல்பாடு என்ன, இப்போ எக்ஸாம்பிள் விஏவும் அதுக்கு அவங்களோட செயல்பாடு பணிகள் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா மக்களும் தெரிஞ்சிருந்தா கேள்வியும் கேட்பாங்க. தெரியலன்னா சரி போகலாமா இந்த இதே நிலைமை இருக்கு. அப்போ நான் ஒரு கொஸ்டினாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நான் எடுத்தேன் சார். அப்போ நான் இப்போ அதே இதில் வந்து நம்ம ChatGPT வந்து நான் ஒரு பிரிண்ட் ஸ்க்ரீன் சும்மா போடுறேங்க. இந்த இமேஜை காப்பி பண்ணி நான் வந்து ChatGPTயில் போடுறேன். ஸோ ஆக்ட் அஸ் சர்ச் கண்ட்ரோல் எக்ஸ்பர்ட் ஃபார் த அட்டாச்டு டேட்டாஸ். வாட் இஸ் த இண்டஸ்ட்ரி பெஞ்ச்மார்க் so that I can improve on performing good software training in Coimbatore is my industry. சார் என்ன சொல்லுறேன்னா இந்த கன்வர்ஷன் 1.8 இப்படி எல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, அது எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு அதெல்லாம் எனக்கு நல்லதாக தான் தோணும். பட் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் படி நல்லதா இல்லையான்னு நம்ம கேட்குறோம் இவங்ககிட்ட. ஸோ என்ன சொல்லுது அப்படின்னா ChatGPT லெட்ஸ் கம்பேர் வித் இண்டஸ்ட்ரி வாங்க. 1 to 3 இருந்தது ஆவரேஜ் பொசிஷன். இப்போ 10 இருக்கு ஆவரேஜ் பொசிஷன். 10வது கீழே இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜில் கடைசிலையோ இல்லை அடுத்த பேஜ்லையோ ஃபர்ஸ்ட்லையோ நம்ம இருக்கோம். 3ல் இருந்தோம்னா டாப் ரிசல்ட்ஸ் எக்ஸலண்ட்னு சொல்லுது. 4 to 8 இருந்தோம்னா ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுது. 9 to 12 அப்படிங்கிறது ஆவரேஜ். ஸோ இப்போ கொஞ்சம் ஆவரேஜில் இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று புரிஞ்சுருக்கு. யுவர் பொசிஷன் 10.5 ஒரு ஆல்மோஸ்ட் இது விசிபிலிட்டி இஸ் ஓகே பட் நாட் டாமினேட்டிங். இந்த சிடிஆர் கிளிக் த்ரூ ரேட் சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ 1% to 3% நம்மளது வந்து 1.8ல இருக்கு. அப்போ இந்த பொசிஷன்ல இருந்தோம் அப்படின்னா 10வது இருந்தோம்னா இதுதான் வரும் அப்படின்னு சொல்லுது. இப்போ நீங்க பொசிஷன் 1 to 3ல இருந்தீங்கன்னா 12% சிடிஆர். அப்போ நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீமை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பொசிஷனை வந்து நான் 12ல இருக்கிறோம், சாரி ஆவரேஜ் பொசிஷன் நான் வந்து 1 to 3ல இருந்தேன் அப்படின்னா இங்க கிளிக் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிட்டத்தட்ட 6 டைம்ஸ் அதிகமாகும். 24,000 தடவை கிளிக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்க சொல்றாங்க. பட் அகெயின் நம்ம எல்லாமே வந்து என்னன்னா ஒரு அளவுக்கு எடுத்துக்கிறோம். அக்யூரசி அப்படிங்கிறது we are not sure. ஸோ சிடிஆர் பொறுத்த அளவுக்கு பொசிஷனை பொறுத்த அளவுக்கு ஸ்டில் நாட் குட் அப்படின்னு சொல்லுது. ஃபார் சிட்டி லைக் கோயம்புத்தூர் 150 to 3 lakh இம்ப்ரெஷன்ஸ். ஸோ நம்ம 224ல் இருக்கோம். ஸோ அப்போ நம்ம நார்மல் தான். இது கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லுங்க. பெர்ஃபார்மன்ஸ் ரேட் இம்ப்ரெஷன்ஸ் குட்டாக இருக்கு.
பொசிஷன் ஆவரேஜ் சிடிஆர் இம்ப்ரூவ் பண்ணணும், கிளிக்ஸ் கேன் க்ரோ 2x. ஸோ ஆவரேஜ் பொசிஷன் நீங்கள் டார்கெட் பண்ணணும்னு சொல்லுது, சிடிஆர் வந்து இவ்வளோ கொண்டு வாங்கன்னு சொல்லுது. இது கொண்டு வந்தீங்க அப்படின்னா இது வரும். ஸோ ஒய் சிடிஆர் இஸ் லோ, டைட்டில்ஸ் நாட் கம்பலிங். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு நம்ம போட்டு வர்றப்ப இப்போ நம்மளோட வெப்சைட்ல எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டைட்டில் வந்து ரொம்ப சூப்பராக இல்லாமல் இருக்கலாம் மேபி. அதனால இது நீங்க பின்னாடி போகலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன் சொல்லுது. ஏன்னா அது டைட்டில் பார்த்து கிளிக் பண்றவங்க இருப்பாங்க. நோ பிளேஸ்மெண்ட், சேலரி, இவங்க கொடுக்குற சில ஃபீட்பேக்லாம் கொடுக்குது, இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ இண்டஸ்ட்ரி பெஞ்ச் மார்க்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா சிடிஆர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், ஆவரேஜ் பொசிஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்றேன். அப்போ இந்த ரெண்டு எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறது நம்ம மறுபடியும் அதை ரிசர்ச் பண்ணி நம்ம படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த டேட்டா. ஸோ இந்த டேட்டா வந்து நம்ம ஒரு பிஸ்னஸே எப்படி நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம போயிட்டு வந்திருக்கோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த query யூஸ் பண்ணி வந்திருக்காங்க. நீங்கள் மேலே ஒன்று அன்செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே அன்செலக்ட் ஆயிரும், வெறும் இது மட்டும்தான் இருக்கும். இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுவும் சேர்ந்து வந்து 4 காலம் பண்ணுறோம். ஸோ டாப் queriesங்கிறதுன்னா இந்த ஒரு இடத்துல தான் கூகுள் நம்மளுக்கு டேட்டாவை தர்றாங்க, கஸ்டமர் என்ன கீவேர்டு போட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது. அதில் வந்து நான் எதில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா எதுக்கு அதிகமான இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு, இந்த கீவேர்டுக்கு வந்திருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அதிகமாக 5160 பேர் வந்து இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி தேடிருக்காங்க. ஆனால் கிளிக் பண்ணது பாருங்க 59 பேர் தான். அப்போ சிடிஆர் எவ்வளோ, 59 டிவைடட் பை 5000 போட்டீங்கன்னா 1.1%. பொசிஷன் பாருங்க 5ஆவதுல இருக்கீங்க. ஸோ 5ஆவதுல இருக்கிறோம், ஆனாலும் வந்து கிளிக் பண்ணுறது கம்மியாக தான் கிளிக் பண்ணியிருக்காங்க, 1.1% தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து அதிகமாக வந்து இன்டர்ன்ஷிப், அதுக்கும் பொசிஷன் நல்லா தான் இருக்கிறோம், 0.6 தான் வந்து கிளிக் பண்ணுறாங்க. இப்போ ஆப் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர்னு தேடியிருக்காங்க, நம்ம கம்பெனி பேரே போட்டு தேடியிருக்காங்க, 4000 பேர் பக்கம் தேடியிருக்காங்க, 1131 கிளிக் நடந்திருக்கு. இங்கே மட்டும் சிடிஆர் அதிகமாக இருக்கு, பொசிஷன் 1ல இருக்கும். ஏன் இங்கே மட்டும் சிடிஆர் அதிகமாக இருக்கு, இங்கெல்லாம் 1 அந்த மாதிரி இருக்கு, இங்கே மட்டும் ஆப் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் மட்டும் 25% இருக்கு. எதனால இருக்கலாம் அபிநயம்? சார் அவங்க கம்பெனி சர்ச் பண்றதுனால அது உள்ள ஜாஸ்தி. எது வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஆப்னு போட்டு நம்ம வெப்சைட் தேடி தான் அது சார். ஓகே. ஸோ என்னன்னா அவங்க தேடுறதே வந்து நம்ம கம்பெனி நேம் போடுறதுனால, நம்ம கம்பெனி தான் கான்டாக்ட் பண்ணணும்னு தேடுறதுனால கிளிக் அதிகமாக இருக்கு. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேடுறப்ப நம்ம கம்பெனி எல்லாம் 10 கம்பெனி இருக்கும், அவங்க அதுல இருந்து சூஸ் பண்றதுனால கிளிக் வந்து கம்மியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆப் அண்ட் டெக்னாலஜி ஓட்டா அதை தான் கான்டாக்ட் பண்ணி ஆகணும், கிளிக் பண்ணி ஆகணும், அதனால தான் இங்கே கிளிக் அதிகமாக ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பிராண்டட் queryன்னு நம்ம சொல்றோம். இப்போ நம்ம கம்பெனியை இப்போ இதுல இருந்து ஸ்பிளிட் பண்ணணும், queryலயே இன்னும் இத்தனை இருக்கு. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபில்டர் போறேன், ஃபில்டர்ல போய் query அப்படின்னு நான் சொல்றேன். இந்த queryல என்ன சொல்றேன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத சொல்றேன். சார் உங்களுக்கு லேட்டாக இருந்தால் நீங்க இன்னும் எவ்வளோ நேரம் சார்? இன்னும் 10 நிமிஷம். 2 o'clock. ஒரே ஃபோன் மட்டும். சரி, 10 மினிட்ஸ் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஃபோன் வரல, கால் பண்ணியிருக்காங்க. நான் இது 2 o'clock முடிஞ்சிருப்போம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா இப்போ வந்து எவ்வளோ காமிக்கிது பாருங்க, 5160 ப்ளஸ் இதில் கோர்ஸ்ல இருந்து ட்ரைனிங் வருது, பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இப்படி இம்ப்ரெஷன்ஸ் எல்லா இதுக்கும் வருது. ஸோ இதுக்கு மட்டும் நம்ம இம்ப்ரெஷன்லேயே 5100 பார்த்தோம். இது போக என்ன எவ்வளோ இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் இது எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் எக்ஸல் ஷீட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்போர்ட் போட்டுட்டு டவுன்லோட் எக்ஸல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நம்ம டோட்டல் இம்ப்ரெஷன்ஸோ டோட்டல் கிளிக்ஸோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் இதே டாக்குமெண்ட்டை அப்படியே எக்ஸல்ல டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ணி இதுதான் அந்த ஆப்ஷன் இது. ஸோ இம்ப்ரெஷன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா சம் வந்து 17033 இருக்கு.
அப்ப 5000த்துல காமிச்சது என்னன்னா அந்த எக்ஸாக்ட் இந்த கோடு 5000த்துல காமிச்சது. டோட்டல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 17,000 தடவை காமிக்குது. அப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட பர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ணலாம். என்ன அப்படின்னா இங்கே வந்துருச்சு உங்களுக்கு சார், நானே பார்க்கவே வேண்டியது. 17,000 இம்ப்ரெஷன்ஸ் நம்ம வந்திருக்கோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு வேர்டு யூஸ் பண்ணி. அப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா query filter digital marketing 17,000. அப்ப இதோட பர்சன்டேஜ் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா 17,000 டிவைடட் பை டோட்டல் இம்ப்ரெஷன்ஸ் எவ்வளோ இன்டூ 100 போட்டீங்க அப்படின்னா 7.5. அதாவது 100 தடவை ஏதோ ஒன்று சர்ச் பண்றப்ப 7.6 தடவை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேடுறாங்க. 100 கீவேர்டு ஏதோ ஒரு கீவேர்டு தேடிட்டு இருக்காங்க, அதுல 7 டைம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேடுறாங்க. இப்ப அதே இம்ப்ரெஷன் நம்ம கம்பெனி நேம் வச்சு எப்படி தேடுறாங்க அப்படின்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஃபில்டர்ல போயிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துட்டு ஆப்பின் அப்படின்ட்டு அடிக்கும். இப்ப எவ்வளவு இம்ப்ரெஷன்ஸ் பாத்தீங்கன்னா 11,100 இம்ப்ரெஷன். ஸோ 11,100. எதுக்கு அப்படின்னா ஆப்பின் query. இப்போ இந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 11,000 டிவைடட் பை டோட்டல் இம்ப்ரெஷன்ஸ் 100 4.9, அதாவது 5%. அப்ப நம்ம கம்பெனியை தேடுறவங்க 100க்கு 5 பேர். அப்ப இதுதான் பிராண்டிங்கோட பர்சன்டேஜ். இது இன்டைரக்டா நம்ம கால்குலேட் பண்றோம். நம்ம கம்பெனியை தனவேதுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம். 100 கீவேர்டு சர்ச் பண்றதுல 5 பேர் ஆப்னு தேடுறாங்க, 7 பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தர்றாங்க. வேற இதே மாதிரி எல்லாத்துக்கும் நீங்க போட்டு பாத்தீங்க அப்படின்னா என்ன கோர்ஸுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இது வந்து டைரக்டா தர்றதில்லை, இந்த டேட்டாஸ் தர்றதில்லை சர்ச் கன்சோல்ல. இந்த டேட்டா யூஸ் பண்ணி நம்ம இப்படி திங்க் பண்ணி பார்க்குறோம். இவ்வளவு இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு, இதுல டோட்டல் இம்ப்ரெஷன்ஸ்ல எவ்வளோ. அதே மாதிரி கிளிக்கும் தேடி பாருங்க, இவ்வளவு கிளிக்ஸ் வந்திருக்கு. டோட்டல் கிளிக்ஸ்ல 4,050 கிளிக்ஸ் டோட்டலா. அதுல மார்க்கெட்டிங் மட்டும் எவ்வளவு கிளிக்ஸ் வந்திருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா 16.3. இல்ல இது ஆப்பினோடது. ஸோ ஆவரேஜ் சிடிஆர் ஆப்பினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 16.3. நார்மலா 1.8 இருந்தது டோட்டலா. வெறும் நமக்கு பர்டிகுலர் ஆப்பின் கீவேர்டுக்கு 16 பேர், 116 பேர் வந்து கிளிக் பண்றாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த டேட்டாவை நம்ம எடுத்து நல்லா அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா எஸ்சிஓல நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும், நம்ம லீடே வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த queries அப்படிங்கிறத நம்ம பார்த்தது. இன்னும் கொஞ்சம் ஃபில்டர்லாம் இருக்குங்க அப்படின்னா கண்ட்ரி வைஸ் இதெல்லாமே மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே சார். சார் இப்போ வந்துட்டு நம்ம போட்டு வருமா சார், இல்ல கீவேர்ட்ஸ் வருமா? குட் क्वेश्चन. ஸோ இது நம்ம போட்ட கீவேர்டு மட்டும் கிடையாதுங்க. யூசர் எதை சர்ச் பண்ணாலும் கூகுள் நம்மளோட வெப்சைட் அதுக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துட்டு வருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் இன் கோயம்புத்தூர்னு தேடுறாங்க. நம்ம வந்து கோர்ஸ் சொல்லி தர்றோம், சர்வீசஸ்ன்னு தேடுறாங்க. மேபி அந்த சர்வீசஸ் வேர்டு வந்து நம்மளோட வெப்சைட்ல எங்கேயோ ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கூகுள் வந்து அந்த காம்பினேஷன்ல நம்மளோட வெப்சைட்டையும் எடுத்துட்டு வந்து காமிக்கும். ஈவன் தான் நம்ம கோர்ஸ் தான் சொல்லி தரோம்னாலும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை எடுத்துட்டு வந்து 8வது பேஜ்ல 7வது பேஜ்ல காமிக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு தெரியாது, நம்ம வந்து ஒரு 10 கீவேர்டு கான்சன்ட்ரேட் பண்ணி தான் பண்ணுவோம். ஆனா அது 1000 கீவேர்டு 2000 கீவேர்டுக்கு அது ரேங்க் ஆகிட்டே இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத கீவேர்டுக்கு நம்ம வந்திருப்போம், ஆனா என்ன கிளிக் வராது, எங்கேயோ ஒரு மூலையில இருப்போம் நம்ம. அதுலயே எதுக்கு வேணாலும் வரலாங்க, நம்ம கொடுத்தது மட்டும் இல்லாம எங்க வேணாலும் வரலாம். ஓகே சார். சார் உங்களுக்கு இதோட ஆக்சஸும் எல்லாம் ஷேர் பண்றாங்க. நாளைக்கு ஷேர் பண்ணாங்கன்னா நீங்களும் எடுத்து நல்லா அனலைஸ் பண்ணுங்க. ஓகே சார். இல்ல வந்து நான் உங்களுக்கு மத்தியானம் ஷேர் பண்றேன். எஸ்இஓ கண்டென்ட்க்கு இந்த கீவேர்ட் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணணும். ஓகே சார். நீங்க கீவேர்ட் பிளானர்ல வந்து ஓவரால் தேடுறதுல நம்ம வந்தோம். இது வந்து கரெக்டா நம்ம வெப்சைட்டுக்கு ரேங்க் ஆனதுக்கு உண்டான கீவேர்ட்ஸ் இதெல்லாமே. ஓகே சார். ஸோ அதை நம்ம தேடினோம்னாவே நம்ம முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நான் மத்தியானம் ஷேர் பண்றேன். ஸோ எஸ்இஓ கண்டென்ட்டுக்கும் இங்க எஸ்இஓ கீவேர்டு என்னென்ன இருக்குன்னு நீங்க பார்க்கணும். இந்த queriesல போயிட்டு
SEO அப்படின்னு நம்ம ஏதாவது தேடி இருக்காங்களான்னு நம்ம பார்ப்போம். இல்ல கிட்டத்தட்ட 3 மாசத்துல 682 இது வந்திருக்கு. இந்த 600 SEO கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், SEO கோயம்புத்தூர், SEO ஆப் இன் SEOcareer.com இது அதிகமா டாபிக் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. பட் இது ரொம்ப ஓகே அதிகமா இல்ல, SEOங்கிறது பெருசா இல்ல. மேபி நம்ம அதுல ரேங்க் ஆகலைங்க. நம்ம வெப்சைட் ரேங்க் ஆயிருந்தாதான் இங்க உங்களுக்கு அதிகமா வந்திருக்கும். நம்ம வெப்சைட் ரேங்க் ஆகாதனால பெருசா இல்லை. எனவே நான் ஷேர் பண்றேன், நீங்க அதுல இருந்து பண்ணிக்கலாம். ஓகே சார்.